அம்மணி ஜோதிகா சொன்ன ஐடியா நேரம் பார்த்து ரசிகர்களிடம் விழுந்த சூர்யா குடும்பம். தமிழ் சினிமாவில் நடித்துக் கொண்டு மும்பையில் செட்டில் ஆனவர் நடிகர் சூர்யா. மனைவி ஜோதிகாவின் பேச்சை கேட்டு செயல்படும் சூர்யா தற்போது தமிழ் சினிமாவில் மார்க்கெட் குறைந்து வருவதால் கங்குவா படத்தின் வசூல் வேட்டையை தொடங்க ரசிகர்கள் மத்தியில் சூர்யா போட்ட பிளான் தற்போது அம்பலமாகியுள்ளது. பருத்தி வீரன் படம் மூலம் மக்களிடம் அறிமுகமானவர் கார்த்திக். முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களில் நடித்து வந்தார். சூர்யாவும் தமிழ் சினிமாவில் டாப் 3 இடங்களில் ஒருவராக மாறினார். ஜோதிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட அவர் ஜோதிகா கொடுத்த ஆதரவு மூலம் 2D என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் சினிமாவில் மேலும் வளர்ச்சியை பெற்றது சிவகுமார் குடும்பம். ஜோதிகாவை திருமணம் செய்து கொண்ட சூர்யா சினிமாவை கடந்து நிஜ வாழ்க்கையிலும் பெரும் சிக்கலை சந்தித்து வந்தார். அதாவது தமிழ்நாடு வேண்டாம் என்று குழந்தைகளின் படிப்பை காரணம் காட்டி சிவகுமாரிடம் அனுமதி பெற்று மும்பையில் செட்டில் ஆனார். சூர்யாவும் சென்றதால் தமிழில் உள்ள சூர்யா ரசிகர்கள் படங்களை தியேட்டரில் காண முடியாமல் ஏங்கி வருகின்றனர். ஆனால் சூர்யா சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடித்த கங்குவா படம் ரஜினிகாந்தின் வேட்டையன் படத்துடன் மோத இருந்த நிலையில் சூர்யா கடைசி நேரத்தில் படக்குழுவிடம் சொல்லி நவம்பர் மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளார். இதனால் கடுப்பான தென் மாவட்ட ரசிகர்கள் பேனர் எல்லாம் ஒட்டி எதிர்ப்பை பதிவு செய்து வந்தனர். கங்குவா பட ப்ரமோஷனை விட்டு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா அடுத்த படத்திற்கு ஒப்பந்தமாகியுள்ளார். இந்த நிலையில் சூர்யா தம்பியான கார்த்தி நடித்த மெய்யழகன் படத்தின் ப்ரமோஷனில் கலந்து கொண்டு சூர்யா பேசியது ரசிகர்களிடம் மேலும் கோபத்தை அதிகரித்துள்ளது. கார்த்தியும் அரவிந்த் சாமியும் மெய்யழகன் படத்தை விளம்பரம் செய்து வருகிறார்கள். சமீபத்தில் சூர்யா இந்த விழாவில் கலந்து கொண்டு எப்போதும் இல்லாத வகையில் படத்தை படமாக பாருங்கள், இன்றும் வணிக ரீதியாக பார்க்க வேண்டாம் என்றும் கூறினார். இது ரசிகர்களிடம் ஆதரவை பெற்றாலும் அண்ணன் அடுத்ததாக கங்குவா படத்துக்கான வேலையை தொடங்கியுள்ளார். இது தமிழ் ரசிகர்களிடம் எடுபடாது. நீங்கள் மும்பையில் இருந்து கொண்டு உங்கள் தமிழ் படம் வெளியானால் ஆதரவு வேண்டும் என்பது மறைமுகமாக இருப்பதாக நெட்டிசன்கள் கிண்டல் செய்ய ஆரம்பித்துள்ளனர். மேலும் இப்படி சொல்றதை விட்டுட்டு முதல் நாள் 150 கோடி, அப்புறம் வாரம் வந்து 300 கோடி, 400 கோடி, 500 கோடி என்ற வடையை சுட்டுக்கிட்டு இருப்பது எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஜோதிகா பேச்சை கேட்டு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் ரசிகர்களை விட்டுவிடுங்கள் என இணையத்தில் கருத்துக்களை கூறுகின்றனர். ஜோதிகா கடைசியாக பெரிய நிகழ்ச்சிகளில் எதுவும் கலந்து கொள்ளவில்லை. காரணம், ஒருமுறை கோவிலை பற்றி பேசியது இன்னும் வெச்சு செய்தது மாறாமல் இருப்பதாகவும் மும்பையில் சென்ற பிறகு தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எந்த விழாவிலும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.